ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். சௌரியத்துடர் சார்ந்திடாமலே தமர்வாசற்குள் ஓடுநாள் தாகமான பல் கோடி விஞ்சை கடல் கடந்து மேல் ஏறிட. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது பரிசுத்த ஆவி தெய்வம் திருமறை குருபெருமானாக நமக்கு எப்பவும் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாக்கியம் நம்முடைய திருவருட்குரல் வேதத்திலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அந்த யமனை வென்றது நமது தெய்வமர்கள் இறக்கிய திருமறையாக எப்படி நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள், அந்த ஆயுதமாக எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கே அருளொர்ஷிப்பாக எடுத்து வழங்கியிருக்காங்க. அதை முதல்ல என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 15. பழைய அச்சநூல் பக்கம் எண் 46. சாதிகளின் கர்த்தாவே, உலகத்தில் கல்யாணம் இல்லாமல் இருந்தால்தான் ஞானம் வரும் என்று எண்ணுகிறார்களே, ஏன்? அப்போது மகாவிஷ்ணு, அதாவது சர்வஞ கண்ணபிரான் அவர்கள் திருமண கோலமாகத்தானே இருந்தார்கள். அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்கினார்கள். ஞானத்தை அடைவதற்கு கல்யாணம் கூடாதென்றால் ஞான தாதாவான கண்ணபிரான் அவர்களை இவர்கள் இகழ்கிறார்களா? அறியாமையினாலே அப்படி எண்ணுகிறார்கள். இகபோக சம்பத்துடனே கூடிய மெய் விளைவு சிவபோக செல்வ குபேரர்கள் இருக்கக்கூடாதா? நிஜமான ஞானம் என்றால் அதை எது வந்து தடுக்கும்? யமனும் கண்டு நடுங்குகிற மெஞ்ஞானத்தின் முன்னிலையில் எது வந்து குறுக்கிடும்? யமனும் கண்டு நடுங்குகிற மெஞ்ஞானத்தின் முன்னிலையில் எது வந்து குறுக்கிடும்? நிஜமான ஞானம் என்றால் அப்படிதான் இருக்கும். மனைவி, மக்கள், தேசாதிபத்தியம், புகழ், ஊன், உறக்கம் முதலிய யாவற்றையும் துறந்தாலும் ஒரு மெய்குரு பிரான் இல்லை என்றால் இந்த மெஞ்ஞானம் கிட்டாது. ஒரு பத்தினித்தனத்து செயலுடைய தேவ குருபிரான் அவர்கள் வாய்த்தால் தேசாதிபத்தியம், மனைவி, மக்கள், சம்பத்து, உலக புகழ்ச்சி எது இருந்தாலும் இந்த மெஞ்ஞானத்தை வந்து தடுக்காது. இது எமது அனுபவம் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த 15வது திருவாக்கியத்தில் நமது தெய்வம் அவர்கள் மெஞ்ஞான மகத்துக்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்வை பற்றி பேசி வர்றாங்க. அப்போ பிரம்மச்சாரி அப்படின்னு நம்ம கடவுள்னா மெஞ்ஞான மகத்துக்கள்னா பிரம்மச்சாரியாக இருப்பாங்க அப்படின்னு. பிரம்மச்சாரின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்காம
கல்யாணம் ஆகாமல் இருப்பது தான் பிரம்மச்சாரி அப்படின்னு நம்மளா தான் தோன்றித்தனமாக நம்மளா நினச்சிக்கிறோம் அல்லவா. அதுக்கு இங்கே ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க கண்ணபிரான் அவர்கள். அவங்க வந்து குடும்ப சகிதமாக இருந்து தானே அர்ஜுனனுக்கு அந்த விஞ்ஞானத்தை எடுத்து வழங்கினாங்க. அப்போ வந்து உலக மக்கள் வந்து அந்த ஞானதாதாவாகிய கண்ணபிரானை இகழ்கிறார்களா என்று ஒரு கேள்வியும் போட்டு கேட்குறாங்கல்லவா. அப்போ அங்கே முரண்பாடு வருது அல்லவா. அப்போ இதுவும் அதுவும் சம்பந்தம் இல்லை. அப்போ பிரம்மச்சாரி, அப்போ பிரம்மத்தை சார்ந்து நிற்கின்ற நிலை, அதெல்லாம் நமக்கு ஒளிநாடாவில் பேசி வர்றாங்கல்லவா. வேதங்கள்லையும் அதை பற்றி விரிப்பு நமக்கு எடுத்து வந்து, அப்போ இதையெல்லாம் எடுத்து சொல்லி வந்து அங்கே தான் திருப்பி ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி ஒன்று வைக்கிறாங்க யமனை பற்றி. அதை படிப்போம், ரத்தின சுருக்கமாக பேசலாம். இகபோக சம்பத்துடனே கூடிய மெய் விளைவு சிவபோக செல்வ குபேரர்கள். மெய் விளைவு சிவபோக செல்வ குபேரர்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அல்லவா. இருக்கலாமே, அதற்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒன்றும் இடையூறு கிடையாது. நிஜமான ஞானம் என்றால் அதை எது வந்து தடுக்கும்? இங்கே தாங்க அந்த கேள்வியை போட்டு இழுக்கிறாங்க. நிஜமான ஞானம் என்றால் அதை எது வந்து குறுக்கிடும், தடுக்கும் கேட்குறாங்க. அப்போ பிரம்மச்சாரி தான் வேணும் அப்படின்னா அது வந்து பொய்யான ஞானம்ன்றது தெரிஞ்சிடுது அல்லவா. அப்போ நிஜமான ஞானம்னா அது வந்து எதை வந்து குறுக்கிடும், எது வந்து தடுக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த யமனை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. எப்படி நுழைக்கிறாங்க? யமனும் கண்டு நடுங்குகிற விஞ்ஞானத்தின் முன்னிலையில் எது வந்து குறுக்கிடும்? பாருங்க கேள்வி, அடுத்த கேள்வி கேட்குறாங்க. யமனும் கண்டு நடுங்குகிற, அப்போ குளிர்காலம், இப்போ குளிர்காலம் முடிய போகுது. இப்போ நம்ம இருக்க காலகட்டம் மார்கழியிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு அல்லவா. மார்கழியிலலாம் நமக்கு எப்படி நடுங்குது, குளிர், பனி பெய்யுது, நடுங்குது அல்லவா உடம்பு. அது மாதிரி யமன் வந்ததுமே நம்ம என்ன ஆயிடுறோம், நடுக்கம் வந்துடுது. அப்போ அதுக்கு இங்கே அந்த சூது கொடுக்குறாங்க, சூட்சுமம் சொல்கிறாங்க. யமனும் கண்டு நடுங்குகின்ற விஞ்ஞானத்தின் முன் எது வந்து குறுக்கிடும்? அப்போது யமன் வந்து எதுக்குங்க பயப்படுறான்? பயந்து ஒதுங்கிடுறான் அல்லவா. இங்கே அதை நமக்கு அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்காங்க அல்லவா. அப்போ யமனும் கண்டு நடுங்குகின்ற விஞ்ஞானம். அப்போ அந்த விஞ்ஞானத்தை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா யமன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாமே. அந்த சூதை இங்கே, அந்த உழவை இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க அல்லவா. அதை தான் நமக்கு இங்கே இந்த திருவாக்கியத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். படிங்க. யமனும் கண்டு நடுங்குகிற விஞ்ஞானத்தின் முன்னிலையில் எது வந்து குறுக்கிடும்? நிஜமான ஞானம் என்றால் அப்படித்தான் இருக்கும். நிஜமான ஞானம் என்றால் அப்படித்தான் இருக்கும். மனைவி, மக்கள், தேசாதிபத்தியம், புகழ், ஊன், உறக்கம் முதலிய யாவற்றையும் துறந்தாலும் எல்லாம் வச்சிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் முக்கியமானது ஒன்று வேணும், அதை தான் இங்கே சொல்லி வர்றாங்க. மனைவி, மக்கள், தேசாதிபத்தியம், புகழ், ஊன், உறக்கம் முதலிய யாவற்றையும் துறந்தாலும் ஒரு மெய்குருபிரான் இல்லை என்றால் இந்த மெஞ்ஞானம் கிட்டாது. இப்போ பாருங்க, மனைவி, மக்கள், தேசாதிபத்தியம், அந்த புகழ், ஊனுறக்கம் எல்லாவற்றையும் துறந்து நம்ம நின்று மெஞ்ஞானம் வேண்டி அலைஞ்சாலும் மெய்குருபிரான் இல்லைன்னா கிடைக்குமா? கிடைக்காதுன்றதை இங்கே அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. ஒரு பத்தினித்தனத்து செயலுடைய தேவ குருபிரான் அவர்கள் வாய்த்தால் தேசாதிபத்தியம், மனைவி, மக்கள், சம்பத்து, உலக புகழ்ச்சி எது இருந்தாலும் இந்த மெஞ்ஞானத்தை வந்து தடுக்காது. அப்ப ஒரு பத்தினித்தனத்து செயலுடைய, மீண்டும் அதை எடுத்து உரைக்கிறாங்க. அந்த யமன் வாடையை, அந்த யமபடரை தடுப்பது எதுன்னு கொடுக்குறாங்க. ஒரு பத்தினித்தனத்து செயலுடைய தேவ குருபிரான் அவர்கள் வாய்த்தால், தேவ குருபிரான் வாய்த்தால்
தேசாதிபத்தியம், தேசாதிபத்தியம், மனைவி, மனைவி, மக்கள், மக்கள், சம்பத்து, சம்பத்து, உலக புகழ்ச்சி, உலக புகழ்ச்சி, எது இருந்தாலும் இந்த மெஞ்ஞானத்தை வந்து தடுக்காது. இந்த மெஞ்ஞானத்தை வந்து தடுக்காது அப்படின்னு அற்புதமாக நமக்கு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ தேவகுரு நமக்கு வேணும். அப்போ அந்த தேவகுரு எப்படி இருக்காங்க? 5 வாக்கியம் முன்னாடி போனால் தேவகுரு நமக்கு கிடச்சிருவாங்க. 10வது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. திருவருட்குறள் 10வது திருவாக்கியத்தில் மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. அந்த 304வது திருவாக்கியத்தில் அந்த தேவகுரு பிரானை சந்திப்பதுவே நம்முடைய முதல் கடமை. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து பேசியிருக்கோம் அல்லவா? ஆக இப்படி அவங்க அந்த தேவகுருவாக விளங்கி கொண்டு அந்த யமனும் கண்டு நடுங்குகின்ற மெஞ்ஞானத்தை நமக்கு தேவகுருவாக நின்று நமக்கு தந்திருக்காங்க. அப்போ யமன் எதற்கு நடுங்கிறான்? மெஞ்ஞானத்துக்கு நடுங்கிறான். அப்போ அந்த மெஞ்ஞானம் யாரு அப்படின்னா நமது தெய்வம் அவர்கள். தெய்வம் அவர்களுக்கு தானே யமன் பயப்படுவான். நமக்கு பயப்படுவானா? நமக்கு பயப்பட மாட்டான். அப்போ நம்ம வந்து தெய்வத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கணும். அவங்களுக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கணும். முதல்ல தெய்வம் அவர்கள் இருக்கணும், பின்னாடி நம்ம இருக்கணும். அதை தான் நமக்கு வந்து சொல்லி வர்றப்ப அறிவை முன்னும் மனம் அதன் பின்னுமாக இருக்கணும். அப்போ அறிவு தான் நமது தெய்வம் அவர்கள், நம்ம மனமாக இருக்கோம். அறிவுக்கு பின்னாடி மனம் இருக்கணும். அப்படி இருக்கப்ப எல்லாம் தெய்வம் பார்த்துக்குவாங்க. விஞ்ஞானத்தில் தெய்வம் பார்த்துக்குவாங்க. யமன் வர்றப்ப அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சேதிச்சிருவாங்க அல்லவா? நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அதை விட்டுட்டு மனம் முன்னாடி போணுச்சுன்னா நம்ம காலி ஆகிடும். அப்போ அதை தான் இங்கே வந்து யமனும் கண்டு நடுங்குகின்ற மெஞ்ஞானத்தை இப்படி நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த மெஞ்ஞானம், அப்போது ஞானம் அடைதல் எளிது. அது எளிதா கஷ்டமா அப்படின்னா நம்முடைய வேதமாமறைகளில், நம்முடைய 4 வேதங்களில் 3 இடங்களில் இதை பேசி வர்றாங்க. 3 இடங்களில் பேசி வர்றாங்க. இதே திருவருட்குறளில் 241வது திருவாக்கியத்தில் ஏன் வருந்த வேண்டும்? நாம் வந்திருக்கும் இக்காலத்தில் ஞானம் அடைதல் எளிதே. முன்காலத்திலெல்லாம் அது கடினமாக இருந்தது. ஒரு காலத்தில் கடினமாக இருந்தது, இப்போ அப்படி இல்லை. இப்போது திருப்பார் கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி உங்கள் வாயில் போடுகிறோம். வாயில்னா நம்ம வாயில்னா நமக்கு தெரிஞ்ச வாய் இந்த மாமிச உணவு தின்ற வாய், வாய் உணவு தின்ற வாய் இதல்ல, செவி வாயில் போடுறாங்க. உங்களுடைய வேலை வாயை திறந்து அதை அப்படியே வாயை திறந்து வாங்கி அதை அப்படியே விழுங்க வேண்டியது தான். முன்னே இகபோக செல்வம் எல்லாவற்றையும் விட்டுப்போய் இதை பெற வேண்டியதாக இருந்தது. அப்போது வேறு வழி இல்லை. ஆனால் இப்போது வந்துள்ள வசந்தம் வேறு என்று இதே திருவருட்குறள் 241வது திருவாக்கியத்தில் கொடுக்குறாங்க. அந்த வசந்தத்தின் மூலமாக அதை நமக்கு அமுதகலை ஞானபோதமாக அந்த திருப்பார் கடலையே வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி வாயில் போடுறாங்களாம். அப்போ அந்த திருப்பார் கடல் எப்படி இருக்குதுன்னா அது வேதாந்த தெளிவிருத்தி பாகுபட திரட்டி வைத்தனபோன் மதியமுத கலைஞான போதம் என்று நமக்கு நேராக கொடுக்குறாங்க அல்லவா? இப்படியெல்லாம் அதை இன்னும் எளிமையாக அப்படியே அதை வந்து சுருக்கி கொடுக்குறாங்க. அந்த வேதாந்த தெளிவிருத்தி பாகுபட திரட்டி வைத்தனபோன் மதியமுத கலைஞான போதம். போதம் என்றால் அறிவு. அந்த கலைஞானம் அது அறிவாக இருக்கின்றது. இப்படி நான் அதை உணர்கிறேன். இது முதல். அது வசந்தம். அது வசந்த காலமாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அதை தான் நமக்கு 293வது திருவாக்கியம் கடைசி பாராவில் சர்வ சாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பூமி அடங்களுக்கும் ஒரு நிஜநிதி லாபகர வசந்த காலம் நாம் கொண்டு வந்து இருக்கிறோம். இதற்கான இந்த வசந்த காலத்திற்கான பாடல்கள், நூல்கள், மான்மியம், வாக்கியங்கள், அனந்த ஆனந்தம் இங்கு இருக்கின்றன. பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள்
பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று நாம் சொல்லிக்கொள்ளுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று கேட்குறாங்க அல்லவா. அப்போ அந்த வசந்தம், அந்த வசந்த காலம் நமக்கு அது நூலாக, பாடலாக, மான்மியமாக, வாக்கியமாக வச்சுருக்காங்க அல்லவா. இப்போ எல்லாமும் எங்கே வந்து நிற்கிது? திருமறையில் வந்து நிற்கிது. அப்போ திருமறை குருபெருமானாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் 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 நிரூபணை செய்து இருக்காங்க அல்லவா. இப்படி நான் இதை உணர்கிறேன். அடுத்து இரண்டாவது வந்து நம்முடைய ஜீவசிம்மாசன பருவம் ஆதி மான்மியத்தில் பேசி வர்றாங்க. நற்கரும வழிபாடு எளிதில் படும்படியாக எடுத்து நமக்கு அதிசயம் பிறங்க வினாவிடையாக எல்லோருமே இந்த மெஞ்ஞானத்தை அடைந்து விடுகிறது, மிக எளிமையானது என்று பேசிக்கொண்டு வந்துவிட்டு அப்படின்னு ஒரு வரி வருது. அவர்கள் அங்கேயே ஓர்பட்ச காலம் வரையிலும் அவ்வூறு வாசிகளுக்கிடையே மெஞ்ஞான அருட்பிழம்பின் சுவையுணவு ஈந்து பார்த்து, அங்கேயும் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மெஞ்ஞான அருட்பிழம்பின் சுவை உணவு ஈந்து பார்த்து அது அவர்கள் செவியில் உடனே போய் ஏறாதது கண்டு இப்போது காலம் நெருங்கிவிட்டபடியால் களிநிலை ஆடம்பரம் அறவே இல்லாதிருக்கும் பட்டி குக்கிராமங்களுக்கு சென்று அங்கே இப்போது அவசரமாய் தாமதிக்காமல் கேட்ட மாத்திரத்திலே சேர்ந்து கொள்ளும் ஒரு சிறு கூட்டமான 10 பிள்ளைகளாவது கூட்டிக் கொண்டு என்று அந்த பகுதி ஆரம்பிக்குங்க. அதில் இன்னும் தொடர்ந்து கீழே வர்றப்ப இந்த வாசகம் வருது. கேட்ட மாத்திரத்திலே சேர்ந்து கொள்ளும் ஒரு சிறு கூட்டமான 10 பிள்ளைகள் தான் தெய்வம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது எப்பேற்பட்ட கற்பக திரு பார்த்தீங்களா. கேட்ட மாத்திரத்திலே சேர்ந்து கொள்ளும் 10 பிள்ளைகள்னால் 1 2 3 9 8 9 10 பிள்ளைகள் அல்ல. இவை பத்திக்கொள்ளுகின்ற பிள்ளைகள். இது கோடியிலையும் அடங்கும், கோடியும் வரும், கொடான கோடி வரும் இது அல்லவா. இப்படி நான் அதை உணர்கிறேன். அப்போ அதில் நற்கரும வழிபாடு எளிதில் படும்படியாக எடுத்து நமக்கு அதிசயம் பிறங்க வினாவிடையாக எல்லோருமே இந்த மெஞ்ஞானத்தை அடைந்து விடுகிறதானது மிக எளிமையானது என்று பேசிக்கொண்டு வந்துவிட்டு, ஆனால் இதற்கு யதார்த்த வைராக்கியம் ஒன்று வேண்டுவதென்றும் இதற்கு படிப்பே இல்லாதவர்களும் அருகதையர்களே என்றும் விளங்கும்படி கூறிக்கொண்டு வந்து முடிப்பார்கள் என்று இன்னும் தொடர்ந்து பேசி வர்றாங்க. அப்போது அந்த யமனும் கண்டு நடுங்குகின்ற அந்த மெஞ்ஞானத்தின் முன் எது வந்து குறுக்கிடும்? அந்த மெஞ்ஞானம் அது வினாவிடையின் மூலமாக மிக எளிது. கவனிக்கணும், எளிது வேற, இங்கே மிக எளிது. எவ்வளவு சன்னமாக எளிமையாக நமக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி நான் அதை ஜீவசிம்மாசன பருவத்தில் உணர்கிறேன். அடுத்து திருமெஞ்ஞான குரல் 49வது திருவாக்கியத்தில் சபை தன் ஆசிரியரின் மெய்மேனியே என்ற எண்ணம் நேர்பெற உறுதி பெறும்போது இந்த மெஞ்ஞானம் எளிதாகிறது அப்படின்னு 49வது திருவாக்கியத்திலையும் பேசி வர்றாங்க. அப்போ சபை அது விளங்கும் இந்த ஞான சபை அது மலர்ந்து ஓங்க அந்த சபை தன் ஆசிரியரின் மெய்மேனியே என்ற எண்ணம். அப்போ அந்த மெய்மேனி அல்லவா, அது சைவ திருமேனி அல்லவா அந்த சபை என்பது. அது தெய்வமோர்களின் எண்ணமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. அது எண்ணமாக எடுத்துக்கிறப்ப அந்த மெஞ்ஞானம் எளிதாகிறது என்று இப்படி அந்த எளிமையை நான் தேடி பார்த்த அளவில் எனக்கு இந்த 3 இடங்களில் நான் அந்த மெஞ்ஞானத்தை இப்படி தரிசனை செய்திருக்கிறேன் அல்லவா. அப்போ அந்த மெஞ்ஞானம் இன்னும் ரத்தன சுருக்கமாக சொல்லி வர்றப்ப அதை வந்து நமக்கு திருமெஞ்ஞான குரலாக கொடுத்துட்டாங்கங்க. திருமெஞ்ஞான குரல் என்று ஒரு வேத நூலே நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. 80 வாக்கியங்கள் இருக்கல்லவா. 80 வாக்கியங்கள் நிறைந்த பெட்டகமாக திருமெஞ்ஞானத்தை குரலாக கொடுத்துட்டாங்கங்க. அப்போ யமனும் கண்டு நடுங்குகின்ற மெஞ்ஞானம் எப்படி இருக்குதுன்னா, நமது தெய்வம் அவர்களின் குரலுக்கு அந்த யமன் நடுங்குகிறான். இப்பேற்பட்ட விஷயம். கெடுத்து விடாதே என்று கூவும் குரல் இதுவே. படிச்சிருக்கோம்லவா. குரல் தான் கூவுது.
அல்லவா? அந்த குரல் கூவுனது வேதத்தில் இன்னைக்கு எழுதி வச்சிருக்காங்க அல்லவா? இப்படி நான் அந்த குரலை உணர்கிறேன். இது அல்லவா மெஞ்ஞானம். அது திருவினுடைய மெஞ்ஞானம் அல்லவா? அது திருமெஞ்ஞான குரலாக அது இப்படி நமக்கு மிக 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 எளிமையாக நமக்கு அது எமனும் கண்டு நடுங்குகின்ற மெஞ்ஞானமாக அதை நமக்கு எடுத்து அது திருமறையாக அது கடைசியில் வந்து சேருகின்ற புள்ளி என்னவாக இருக்கிறது? திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் திருமறை குருபெருமானாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை தெய்வமர்கள் நிரூபணை செய்து அந்த யமனை வென்ற திருமறையாக, அந்த யமனை வென்ற மெஞ்ஞானமாக அந்த திருமறை இப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.